நீங்க தினமும் வீட்ல பயன்படுத்துற சாவி, சன்னல் இந்த மாதிரி வார்த்தைகள் சுத்தமான தமிழ் வார்த்தைகளே கிடையாது அப்படின்னு யாராவது சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த ஆழ்ந்த அலசலத்து உங்களை நான் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான மூலப்பொருளை அலச போறோம். அது என்னன்னா, தமிழ் இலக்கணத்துல இருக்கிற இலக்கிய வகை சொற்கள். தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் ஓர் எழுத்து தனித்து நின்றோ இல்ல பல எழுத்துகள் சேர்ந்து நின்றோ ஒரு பொருளை தந்தால் அது சொல் அப்படின்னு அழைக்கப்படுது. கரெக்ட். இப்போ பூ அப்படிங்கிறது ஒரே ஒரு எழுத்து தான், ஆனா அது ஒரு மலரை குறிக்குது. ஆமாமா. அதே மாதிரி படம் அப்படிங்கிறது 3 எழுத்துகள், அதுவும் ஒரு பொருளை தருது. இலக்கணத்துல இந்த சொல் அப்படிங்கிறது குறிக்க மொழி, பதம், கிளவி அப்படின்னு பல மாற்று வார்த்தைகளையும் பயன்படுத்துறாங்க. நம்ம எல்லாருமே அடிப்படை இலக்கணத்துல படிச்சிருப்போம். சொற்களை பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு 4 வகையா பிரிப்பாங்க. ஆனா அது இலக்கண அடிப்படை. சரியா சொன்னீங்க. ஆனா இலக்கிய அடிப்படையில, அதாவது அந்த சொற்களோட தன்மை அப்புறம் பயன்பாட்டை பொறுத்து அவற்றை வேறு ஒரு 4 வகையா பிரிக்கிறாங்க. ஓ, அந்த 4 வகைகள் தான் இன்னைக்கு நம்ம மைய கருத்து இல்லையா? ஆமா. அவை இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல் மற்றும் வடச்சொல். இந்த 4 தூண்களை சுத்தித்தான் இன்னைக்கு நம்ம முழு உரையாடலும் பயணிக்க போகுது. அப்படியானால் இலக்கணத்திலிருந்து கொஞ்சம் விலகி இலக்கிய பயன்பாட்டுக்குள்ள நுழையிறோம். முதலாவதா இயற்சொல் அப்படிங்கறத பாப்போம். இயற்சொல்னா என்ன? அந்த இயற்சொல் அப்படிங்கிற பெயர்லயே அதற்கான விளக்கம் இருக்குங்க. இயல்பான சொல், அதாவது ரொம்ப சாதாரணமான வார்த்தைகளா? கரெக்ட். இப்போ கடல், கப்பல், எழுதினான், படித்தான், இந்த மாதிரி சொற்களை கவனிங்க. இந்த வார்த்தைகளை நான் சொன்ன உடனே அதற்கான பொருள் உங்க மூளையில எந்த தடையும் இல்லாம உடனே பதிவாகுது இல்லையா? ஆமா. இதுக்காக நான் போய் அகராதியெல்லாம் தேட வேண்டியதில்லை. அதுதான். இப்படி படிச்ச உடனோ இல்ல கேட்ட உடனோ படிச்சவங்க படிக்காதவங்க அப்படின்னு எல்லாருக்கும் எளிதா பொருள் விளங்கும் வகையில அமைஞ்ச சொற்கள் தான் இயற்சொற்கள். அப்படின்னு சொல்லும்போது அவை ஒரு பொருளோட பேரை குறிக்குது, அதே சமயம் எல்லாருக்கும் எளிதா புரியுது. அதனால இது பெயர் இயற்சொல். ஓ, அப்போ நடந்தான், வந்தான் அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்கிறதால அது வினை இயற்சொல். மிகச்சரி. அப்படியானால் இடைச்சொல் மற்றும் உரிச்சொல்லிலையும் இது வருமா? நிச்சயமா வரும். அவனை, அவனால் அப்படிங்கிற வார்த்தைகள்ல வர்ற ஐ, ஆல் இதெல்லாம் 2 சொற்களை இணைக்க பயன்படுற இடைச்சொற்கள். இது எளிதா புரியறதால இது இடையியற்சொல். சூப்பர். அப்போ உரிச்சொல்? இறுதியா மாநகர் அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்குங்க. இதுல நகர் அப்படிங்கிறது ஊர், அதுக்கு முன்னாடி வர மா அப்படிங்கிறது பெரிய என்ற பொருளை தருது. இது ஒரு உரிச்சொல். இதுவும் எல்லாருக்கும் எளிதா விளங்குறதால இது உரியற்சொல். ரொம்ப தெளிவா இருக்கு. அடுத்து வர்றது திரிச்சொல். இது என்ன வகையான சொல்? இயற்சொல் எல்லாருக்கும் புரியும்னா, இந்த திருச்சொல் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தரப்பினருக்கு, அதாவது இலக்கியங்களை நல்லா கற்றறிந்த அறிஞர்களுக்கு மட்டுமே முழுமையா புரியும். ஓ, அப்போ இது கொஞ்சம் கடினமான வார்த்தைகளா இருக்கும். ஆமா. உதாரணத்துக்கு வங்கூழ், அழுவம், சாற்றினான், உருபயன் இந்த மாதிரி சொற்களை எடுத்துக்குங்க. நீங்க ஒரு டீ கடையிலயோ இல்ல பஸ்லயோ போயிட்டு யாராவது கிட்ட அழுவம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அவங்க என்னைய ஒரு மாதிரி விசித்திரமா தான் பாப்பாங்க. ஆமா, யாருக்கும் புரியாது. அதுதான் திருச்சொல். வங்கூழ் அப்படின்னா காற்று, அழுவம் அப்படின்னா கடல், சாற்றினான் அப்படின்னா சொன்னான். ஓஹோ, அப்போ உருபயன் அப்படின்னா? உருபயன் அப்படின்னா மிகுந்த பயன் அப்படின்னு அர்த்தம். இந்த சொற்கள் அன்றாட பேச்சுல பயன்படுறதே இல்ல. இது கவிதைகள், காப்பியங்கள், சங்க இலக்கியங்கள்ல மட்டும்தான் பயன்படுத்துவாங்க போல இருக்கு. கரெக்ட். கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்கள்ல மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்களே திரிசொற்கள். இந்த திரிசொற்களும் பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு 4 வகைகள்லயும் வரும். அப்படியா? அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? இருக்கு. அழுவம், வங்கம் இதெல்லாம் பெயர் திரி சொற்கள். இயம்பினான், பயின்றாள் இதெல்லாம் வினைத்திரி சொற்கள். அன்ன, மான இதெல்லாம் இடைத்திரி சொற்கள். கூர், கழி இதெல்லாம் உரித்திரி சொற்கள். இந்த திரிச்சொல்லுல 2 நுட்பமான உட்பிரிவுகள் இருக்குன்னு நம்ம மூலப்பொருள் சொல்லுது. அது பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. முதல் வகை என்னன்னா, ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள். அதாவது பல வெவ்வேறு வார்த்தைகள் இருக்கும், ஆனா அது எல்லாமே ஒரே ஒரு பொருளை மட்டுமே குறிக்கும். ஓ, ஒரே மீனிங் ஆனா வேற வேற வார்த்தைகளா? ஆமா. உதாரணத்துக்கு வங்கம், அம்பி, நாவாய் இந்த 3மே வெவ்வேறு வார்த்தைகள். ஆனா இது 3மே கப்பல் அப்படிங்கிற ஒரே ஒரு பொருளை தான் தருது. வாவ்,
ஒரே ஒரு கப்பலை குறிக்க இத்தனை வார்த்தைகளா? ஆமா, இது நம்ம முன்னோர்களோட கடல்சார் அறிவையும் அவங்க பயன்படுத்திய வெவ்வேறு வகையான கப்பல்களையும் குறிக்கிறதா இருக்கலாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, அப்போ இரண்டாவது வகை என்ன? இரண்டாவது வகை நேர்மாறானது. பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல். அதாவது வார்த்தை ஒண்ணுதான், ஆனா அது குறிக்கிற பொருள்களோ பல. ஓஹோ, அது எப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இத புரிஞ்சுக்க நாம இதழ் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்குவோம். நீங்க பூவின் இதழ் அப்படின்னு சொல்லலாம். முகத்துல இருக்கிற உதடு அப்படிங்கறதையும் இதழ்னு தான் இலக்கியங்கள் சொல்லுது. ஆமா, கண்களை மூடுற கண்ணிமை, அப்புறம் நாளிதழ்னு கூட சொல்றோம். கரெக்ட். பனையோடு நாளிதழ் இப்படி சொல் ஒண்ணுதான், ஆனா அது பயன்படுத்தப்படுற இடத்தை பொறுத்து பல பொருள்களை தருது. சாவி, சன்னல், பண்டிகை, இரயில் இந்த மாதிரி சொற்கள் உண்மையிலேயே தமிழ் சொற்களே கிடையாது. ஓ, அப்போ இதெல்லாம் எப்படி உள்ள வந்துச்சு? வணிகத்திற்காகவோ இல்ல படையெடுப்புகளின் மூலமாகவோ பிற திசைகள்லிருந்து நம்ம நாட்டுக்கு வந்தவங்களோட மொழியிலிருந்து கலந்தவைதான் இது. வடமொழி அப்படின்னு சொல்லப்படுற சமஸ்கிருதத்தை தவிர்த்து பிற திசைகள்ல உள்ள மொழிகள்ல இருந்து தமிழ்ல இடம்பெறும் சொற்களே திசை சொற்கள். அன்றைய காலத்துல தமிழ்நாட்டுக்குள்ளேயே சேர, சோழ, பாண்டிய நாடுகள் அப்படின்னு பல பகுதிகள் இருந்துச்சு இல்லையா? ஆமா, அது நமக்கு தெரியும். அப்போ செந்தமிழ் நிலம் அப்படின்னு கருதப்பட்ட பகுதியை தவிர்த்து குறிப்பா பாண்டி நாட்டை தவிர பிற பகுதிகளில் வழங்கிய பிராந்திய சொற்களை கூட அவங்க திசை சொற்களாகவே கருதுனாங்க. ஓ, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளேயே பேசப்பட்ட வட்டார வழக்குகளை கூட திசை சொல்லுன்னு தான் சொன்னாங்களா? இது ரொம்ப புது தகவலா இருக்கே. உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. கிணறு அப்படிங்கறத கேணி அப்படின்னும், பசு அப்படிங்கறத பெற்றம் அப்படின்னு மற்ற பகுதிகளில் பயன்படுத்தினாங்க. அதையே அப்போதைய புலவர்கள் திசை சொற்கள் தான் ஆவணப்படுத்தியிருக்காங்க. ஓஹோ. வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் இந்த மாதிரி சமஸ்கிருத சொற்கள் தமிழ் இலக்கியங்கள்ல பெருமளவு பயன்படுத்தப்பட்டுச்சு. இப்படி வடமொழியிலிருந்து வந்து தமிழ்ல இடம்பெறும் சொற்களையே வடச்சொற்கள் அப்படின்னு வகைப்படுத்தினாங்க. இதுக்காகவே வடச்சொற்களை நாம தற்சமம், தற்பவம் அப்படின்னு இரண்டு நுட்பமான வகைகளா பிரிக்கிறோம். தற்சமம், தற்பவம். இத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. கமலம், அலங்காரம் இந்த மாதிரி சொற்களை எடுத்துக்கிட்டா அந்த வார்த்தைகள்ல இருக்கிற ஒலிகள் அப்படியே தமிழ்லயும் இருக்கு. அதனால அத வடமொழியில எப்படி இருக்கோ எந்த மாற்றமும் இல்லாம தமிழ்லையும் அப்படியே எழுதுறோம். இத தற்சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதற்கு சமமாக எழுதுறது. பிரியுது. ஆனா லக்ஷ்மி அல்லது விஷம் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு தமிழ்ல நேரடியான எழுத்துகள் இல்லையே. அதை எப்படி சமாளிச்சாங்க? அங்கதான் தற்பமம் வருது. இந்த ஒலிகளை தமிழ் விதிகளுக்கு ஏத்த மாதிரி மாத்தி இலக்குமி அப்படின்னு எழுதுனாங்க. விஷம் அப்படிங்கறத விடம் அப்படின்னு எழுதுனாங்க. வாவ். இப்படி தமிழ் இலக்கண வரம்பிற்கு உட்பட்டு தமிழ் எழுத்துக்களால் மாற்றி பிற மொழி சொற்களை தமிழுக்கு ஏத்த மாதிரி உருமாற்றுவதை தற்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேயர்களே, உங்களுக்காக ஒரு மின்னல் வேக வினாவிடை பகுதியை இப்போ நாம நடத்த போறோம். முதல் கேள்வி, ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துகள் சேர்ந்தோ பொருள் தருவது? சொல். சூப்பர். 2, சொல் என்பதன் வேறு பெயர்கள்? மொழி, பதம், கிளவி. 3, இலக்கண முறைப்படி சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைகள். 4, இலக்கிய வகையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? அதுவும் 4 தான். 5, எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல்? இயற்சொல். 6, மண், பொன் என்பது எவ்வகை இயற்சொல்? பெயர் இயற்சொல். 7, நடந்தான், வந்தான் என்பது? வினை இயற்சொல். 8, மாநகர் என்பது? உரிய இயற்சொல். 9, கற்றோருக்கு மட்டுமே விளங்கும் சொல்? திரிசொல். 10, வங்குள் என்பதன் பொருள்? காற்று. 11, அழுவம் என்பதன் பொருள்? கடல். 12, சாற்றினான் என்பதன் பொருள்? சொன்னான். 13, உருப்பயன் என்பதன் பொருள்? மிகுந்த பயன். 14, வங்கம், அம்பி, நாவாய் என்பன குறிக்கும் ஒற்றை பொருள்? கப்பல். இது ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள். 15, பல பொருட்களைத் தரும் ஒற்றை திரிச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு? இதழ். 16, வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து வரும் சொற்கள்? திசை சொல். 17, சாவி, சன்னல், பண்டிகை என்பன எவ்வகை சொற்கள்? திசை சொற்கள். 18, பாண்டி நாட்டைத் தவிர பிற பகுதிகளில் வழங்கிய திசை சொற்கள்? கேணி, பெற்றம். 19, சமஸ்கிருத மொழியிலிருந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள்? வடசொல். 20, வடசொல்லின் இரு வகைகள் யாவை? தற்சமம், தற்பவம். 21, வடமொழியில் உள்ளபடியே தமிழில் எழுதுவது? தற்சமம். உதாரணத்துக்கு கமலம். 22,
தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவது. தற்பவம். 23 லக்ஷ்மி என்பதை இலக்குமி என எழுதுவது. தற்பவம். 24 விஷம் என்பதை விடம் என எழுதுவது. அதுவும் தற்பவம் தான். 25 அழுவம் வங்கம் என்பன எவ்வகை சொல்? பெயர் திரிசொல். 26 இயம்பினான் பயின்றாள் என்பன வினை திரிசொல். 27 அன்ன மான என்பன இடைத்திரிசொல். 28 கூர் கழி என்பன உரித்திரிசொல். 29 பலபொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல். 30 வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சம்ஸ்கிருதம். பிரமாதம். மூச்சு விடாம அத்தனைக்கும் மிக துல்லியமா பதிலளிச்சீங்க. நன்றி நன்றி.